வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு இரட்டை சகோதரர்கள் பத்தினது. என்ன கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு மீனவர் இருந்தாரு. அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் குழந்தையே இல்லை. அதனால அதே வருத்தத்தோட இருந்தாரு. ஒரு நாள் வழக்கம் போல கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போனாரு. தூண்டில போட்டுட்டு மீன் எதுவும் சிக்குதான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் தூண்டில்ல ஒரு அழகான பொன்னிற மீன் சிக்கி இருந்தது. ஆனா அந்த மீனும் மனித குரல்ல அவர்கிட்ட பேசிச்சு. மீனவனே, இப்படிப்பட்ட நிலவரும் நான் நினைச்சே பார்க்கல. என் குழந்தைகள் எல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போகாட்டா அவங்க அழுது புலம்புவாங்க. என் மீது இரக்கம் காமிச்சு என்னை இப்ப விட்டுடு. வாழ்க்கை என்றாலே பிரிவுதான். எந்த துன்பம் நேர்ந்தாலும் தாங்கி கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் அறிவுரை கூறுவேன். எதிர்காலத்துல என்ன பிரிய நேர்ந்தாலும் அவங்க வருத்தப்படவே மாட்டாங்க. அதனால இப்ப மட்டும் என்னை விட்டுரு அப்படின்னு அவனை கெஞ்சிச்சு. மீனவனும் சிந்திச்சான், நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, இந்த மீனை ஏன் அதோட குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மீனை எடுத்து திரும்ப கடல்ல விட்டுட்டான். அந்த மீனும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் பல முறை தூண்டில் போட்டும் அவனுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போனான். திரும்ப மறுநாளும் அதே மாதிரி கடல்ல தூண்டில் வீசிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அதே பொன்னிற மீன் திரும்பவும் அவன் வலையில சிக்குச்சு. அவனை பார்த்தோன்னே அந்த மீன் மீனவனே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்ன, இன்னைக்கும் உன்னை கடல்ல விட சொல்றியா, அப்படித்தானே அப்படின்னு கேட்டான். இல்ல மீனவனே, நீ ரொம்ப நல்லவன். நேற்று என் மீது இரக்கம் காமிச்சு என்னை கடல்ல விட்டுட்ட. என்னோட கடமை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு எல்லா அறிவுரையும் கூறிட்டேன். அதனால இன்னைக்கு உன்னை நான் ஏமாத்த விரும்பல. என்ன உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போ. என்ன 3 துண்டுகளா வெட்டு. தலைப்பகுதியை உன்கிட்ட இருக்கிற பெண் குதிரைக்கு கொடு, நடுப்பகுதிய உன் மனைவிக்கு கொடு, வால் பகுதிய பெண் நாய்க்கு கொடு. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த மீன் சொல்லுச்சு. அவனும் அதே மாதிரியே செஞ்சான். என்ன அதிசயம்! மீனவனோட மனைவிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதே நாள்ல குதிரையும் 2 குட்டி போட்டது, நாயும் 2 குட்டி போட்டது. மீனவன் ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தான். அவனோட 2 மகன்களும் உருவத்துல ஒரே மாதிரியே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 2 குதிரை குட்டிகளும் ஒன்னு போலவே இருந்தது, 2 நாய்க்குட்டிகளும் ஒன்னு போலவே இருந்தது. மூத்த மகனுக்கு மாறன் அப்படிங்கிற பெயர் வச்சான். இளைய மகனுக்கு செழியன் அப்படிங்கிற பெயர் வச்சான். மாறனும் செழியனும் வளர்ந்து பெரிய ஆளானாங்க. அவங்களோட சேர்ந்து நாய்க்குட்டியும் குதிரை குட்டியும் வளர்ந்து பெருசாச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அவங்க தந்தை கிட்ட போய், நாங்க பல நாட்டுக்கும் பயணம் செஞ்சு உலகத்தை புரிந்து கொள்ள விரும்புறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. மீனவனும் யோசிச்சான், சரி, உலக அனுபவம் தேவைதான் இவங்களுக்கு, அதனால கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சான். ஆளுக்கு ஒரு குதிரையில ஏறி போனாங்க. நாய்க்குட்டிங்களும் அவங்க பின்னாடியே போச்சு. 2 இளைஞர்கள் ஒன்னு போலவே போறதையும் 2 குதிரைங்க ஒன்னாகவே இருக்கிறதையும் பார்த்த எல்லாருக்கும் வியப்பு தான் இருந்தது. பின்னாடி 2 ஒன்னு போல இருந்த நாய்க்குட்டிகள் வேற. அவங்க போற வழியெல்லாம் மக்கள் அவங்கள வியப்போடவே பார்த்தாங்க. இப்படியே சில நாள் பயணம் செஞ்சாங்க. ஓர் இடத்துல சாலை 2ஆ பிரிஞ்சது. செலியா, சாலை பிரியுது, இனிமே நாமும் பிரியதான் வேணும். வலது பக்கம் போற சாலையில நான் போறேன், இடது பக்க சாலை வழியா நீ போ. இந்த ரோஜா பூவை உன்னோட சட்டையில மாட்டிக்கோ, நானும் இந்த ரோஜா பூவை என்னோட சட்டையில மாட்டிக்கிறேன். ஒருத்தரோட ரோஜா பூ வாடிச்சுன்னா இன்னொருத்தருக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம், அதனால உடனே வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு மாறன் சொன்னான். சரி அண்ணா, அப்படியே செய்யலாம் அப்படின்னு செழியனும் சொன்னான். 2 பேர் ரோஜா பூ அவங்களோட சட்டையில மாட்டிட்டு அங்கிருந்து பிரிஞ்சு போனாங்க. சில நாள் பயணம் செஞ்ச மாறன் ஒரு நகரத்தை அடைஞ்சான். அங்கிருந்து எல்லா மக்களும் அழுது புலம்பிட்டே இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் அழுறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன துன்பம் அப்படின்னு மாறன் அவங்க கிட்ட கேட்டான். இந்த நகரத்தை அடுத்த கொடிய காட்டுல ஒரு விலங்கு இருக்கு. அதுக்கு 7 தலை, 14 கொம்பு, வாய திறந்தா நெருப்பத்தான் கக்கும். யாராலையும் அதை கொல்லவே முடியாது. அதை எதிர்த்த வீரர்கள் பல பேர் இறந்துட்டாங்க. நாள்தோறும் ஒரு பொண்ணை அந்த விலங்குக்கு உணவா தரணும். இன்றைக்கு எங்களோட இளவரசி முறை. காட்டுல இருக்க ஒரு மரத்துல இப்போதுதான் அவங்கள கட்டிட்டு வந்தோம். சோகம் தாங்க முடியாம நாங்கெல்லாம் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னாரு. யாரும் அழாதீங்க, நான் அந்த கொடிய விலங்க கொன்னு உங்களோட இளவரசியை காப்பாத்திட்டு வரேன். இளவரசி எங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இடத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு உரத்த குரல்ல அவன் கேட்டான்.
சில பேர் அவனை கேலி செஞ்சுக்கிட்டே அவனுக்கு வழிய சொன்னாங்க. குதிரையில ஏறி அமர்ந்து இளவரசி இருக்கிற இடத்த நோக்கி போனான் அவன். நாயும் அவனை பின்தொடர்ந்துச்சு. அங்க இளவரசி ஒரு மரத்துல கட்டப்பட்டிருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. குதிரையில இருந்து இறங்கி அவனை பார்த்து, ஐயோ இந்த பக்கம் வராதீங்க, கொடிய விலங்கு ஒண்ணு வருது, நீங்களா தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு அலறினாங்க. இளவரசி கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மாறன் சொன்னான். அப்போ பூமியே அதிரும்படி ஒரு ஓசை கேட்டுச்சு. மரங்கள் எல்லாம் பயங்கரமா ஆடிச்சு. திரும்பி பார்த்தான் அவன். 7 தலையுடைய கொடிய விலங்கு ஒண்ணு வேகமா வந்துகிட்டு இருந்தது. அது வாயிலிருந்து நெருப்பு வேற வந்துச்சு. ஆனா மாறனும் அச்சப்படவே இல்லை. அவன் இடுப்புல இருந்த வாளை உருவி அந்த விலங்கை நோக்கி ஆக்ரோஷமா பாஞ்சான். ஒவ்வொரு தலையா வெட்டினான். அந்த நாயும் விலங்கு மேல பாஞ்சு கடிச்சுக்கிட்டே இருந்தது. அவனுக்கும் விலங்குக்கும் பயங்கர சண்டை நடந்தது. அதை பார்த்த இளவரசி பயந்து மயக்கமடையே செஞ்சிட்டாங்க. அவனும் நாயும் விலங்கோட போராடி ஒவ்வொரு தலையா வெட்ட ஆரம்பிச்சான். கடைசியில 7வது தலையவும் வெட்டிட்டான். பயங்கரமா அலறிக்கிட்டு அந்த விலங்கு கீழே விழுந்துச்சு. புரண்டு புரண்டு உயிரையும் விட்டுருச்சு. அப்புறமா மாறன் இளவரசியோட மயக்கத்தை தெளிவிச்சான். அந்த விலங்கோட 7 நாக்கையும் வெட்டி அவன் கைப்பைக்குள்ள வச்சுக்கிட்டான். அப்புறமா இளவரசியை கூட்டிட்டு நாட்டுக்கு வந்தான். எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. மாறனுக்கும் இளவரசிக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஒரு நாள் மாலை நேரம் மாறனும் இளவரசியும் குதிரையில ஏறி நாட்டோட ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. நாயும் அவங்கள பின்தொடர்ந்து வந்தது. கொஞ்ச தூரத்துல ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்ததை பார்த்தான். அந்த வீட்டுக்கு ஜன்னல் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கதவு தான் இருந்தது. அதுவும் மூடி இருந்தது. சுத்தி புதரெல்லாம் மண்டி கிடந்தது. சரி, அந்த வீட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு குதிரையை அது பக்கமா செலுத்தினான். இல்ல, அங்க போக வேண்டாம், அது ஒரு பேய் வீடு. உள்ளே நுழைஞ்சவங்க யாரும் உயிரோட திரும்பியதே இல்லை. அதனால நம்ம திரும்ப அரண்மனைக்கே போயிடலாம் அப்படின்னு இளவரசி அச்சத்தோட சொன்னாங்க. சரி, உன்னோட விருப்பப்படியே நடந்துக்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு இளவரசி சொல் பேச்சை கேட்ட மாறன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். ஆனா அந்த பேய் வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்க விரும்பினான். மறுநாள் காலையில விடிஞ்சது. மாறன் மட்டும் குதிரையில தனியா ஏறி போனான். நாயும் அவனை பின்தொடர்ந்தது. அந்த பால் அடைஞ்ச வீட்டை நெருங்கினான். போய் கதவை தட்டுனான். ஓ வழியில திரும்ப போ, வீணா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆபத்துல சிக்கிக்காத அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆபத்தை கண்டு எனக்கு அச்சமெல்லாம் இல்ல, கதவை திற, நான் உள்ள வரணும் அப்படின்னு மாறன் சொன்னான். உன் தலைமுடி ஒன்னை எடுத்து சாவித்தொலையில விடு, கதவு தானா திறக்கும் அப்படின்னு திரும்ப குரல் கேட்டது. அவனும் அந்த மாதிரியே செஞ்சான். கதவும் திறந்தது. உள்ள இருட்டா இருந்தது. குதிரையை பிடிச்சுக்கிட்டே உள்ள போனான். நாயும் அவன் கூடையே வந்தது. அவங்க உள்ள நுழைஞ்சதுதான் தாமதம். தர பிளந்துருச்சு. 3 பேரும் பாதாளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. தர திரும்ப மூடிக்குச்சு. தன்னோட கணவன் வருவான் அப்படின்னு இளவரசி காத்துக்கிட்டே இருந்தா. ஆனா அவன் வரவே இல்லை. ஐயோ, அவருக்கு என்ன நேர்ந்ததோ அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. சில நாட்கள் போயிருச்சு. அந்த பக்கம் நம்ம தம்பி செழியன் வச்சிருந்த பூ வாட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு உணர்ந்தவன் தன்னோட குதிரையும் நாயவும் பார்த்து, என் அண்ணனுக்கும் உங்களோட அண்ணனுக்கும் ஏதோ ஆபத்து, நம்ம வேகமா சென்று அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். நகரத்துக்குள் நுழைஞ்ச செழியனை பார்த்து இளவரசியோட கணவர் வந்துட்டாருன்னு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா ஆரவாரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு அது மாறனோட தம்பின்னு தெரியவே இல்லை. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அரண்மனைக்குள்ள போனான். இளவரசி அவனை மகிழ்ச்சியோட வரவேற்றா. என் பேச்சை மீறி நீங்க போயிட்டீங்க பாருங்க, நீங்க இறந்துட்டீங்களோன்னு நினைச்சு நான் அழுதுட்டு இருந்தேன், நல்ல வேளை வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னான். சரி, அண்ணனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், தூங்கிட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சு தாள் போட்டுக்கிட்டான். இரவானோனே யாருக்கும் தெரியாம அறையை விட்டு வெளியில வந்தான். குதிரையில ஏறி அமர்ந்து புறப்பட்டான். நாயும் அவனை பின்தொடர்ந்தது. பேய் வீடு எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே போனான். குதிரையை விட்டு இறங்கி அந்த வீட்டோட கதவை தட்டுனான். வீணா ஆபத்துல சிக்கிக்காத, இங்கிருந்து போய்விடு அப்படின்னு திரும்ப அதே குரல் கேட்டது. கதவை திறக்கிறியா இல்ல உடைக்கட்டுமா அப்படின்னு இவனும் கத்துனான். உன் தலைமுடி ஒன்னை எடுத்து சாவித்தொலையில நுழை, கதவு தானா திறக்கும் அப்படின்னு திரும்ப அந்த குரல் சொன்னது. அவனும் அதே மாதிரி தலைமுடி எடுத்து சாவித்துவாரத்துல நுழைச்சான். கதவு திறந்துருச்சு. உள்ள இருட்டா இருந்தது. ஆனா அவன் உள்ள போகாம யோசித்துக்கிட்டே குதிரையை மட்டும் அனுப்பிச்சான். தர பறந்தது. குதிரை பாதாளத்துல விழுந்துருச்சு. அங்கிருந்து பயங்கரமா கனைச்சது. குதிரையோட கனைப்பு சத்தம் கேட்ட அவன், நாயே, குதிரைக்கு ஏதோ ஆபத்து, உள்ள யார் இருந்தாலும் விடாத, கடிச்சு கொதறு அப்படின்னு கத்துனான்.
நாயும் உள்ள வேகமா பாஞ்சிச்சு. நாய் குலைக்கிற இடத்துலலாம் அவனும் வாழை வீசினான். உள்ள இருட்டில் இருந்த யாரோ ஓடுற சத்தம் கேட்டது. நாய் குலைக்கிற இடத்துலலாம் அவன் வாழை வீசிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. பல உருவங்கள் அந்த வீட்டை விட்டு ஓடுறது தெரிஞ்சது. அண்ணா எங்க இருக்கீங்க அப்படின்னு குரல் கொடுத்து பார்த்தான். தம்பி நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு மாறனோட குரல் கேட்டது. தரையை தோண்டி பார்த்தா ஒரு கதவு தெரிஞ்சது. அதுக்கு கீழே ஒரு பாதாள அறைக்குள்ள அவனோட அண்ணனும் 2 குதிரையும் நாயும் இருந்தாங்க. எல்லாரும் வெளியில வந்து கட்டி தழுவிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குதிரையில அமர்ந்து நாய்கள் பின்தொடர அரண்மனைக்கு போனாங்க. ஒரே வடிவத்தோட இருந்தவங்க 2 பேரையும் பார்த்து நகர மக்கள் வியப்பு அடைஞ்சாங்க. உங்கள யார் என் கணவர் அப்படின்னு கேட்டா. நான் தான் அப்படின்னு செழியன் சொன்னான் சிரிச்சுக்கிட்டே. இல்ல நான் தான் அப்படின்னு மாறன் சொன்னான். ஏன் கணவரை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமையா போகும்? கொடிய விலங்கோட நாக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என் கணவர் அப்படின்னு இளவரசி சொன்னான். மாறன் அவனோட இடுப்புல இருந்த பையிலிருந்து 7 நாக்கையும் எடுத்து காமிச்சான். செழியனும் சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரையும் பார்த்தான். தம்பி போதும் இந்த விளையாட்டு. நான் பெற்றோரை பிரிஞ்சு ஓராண்டு ஆக போகுது. நீ முதல்ல அங்க போ, நம்ம தந்தைக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. நான் கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவியோட அங்க வரேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே செய்கிறேன் அண்ணா அப்படின்னு செழியனும் சொல்லிட்டு குதிரையிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டான். அவனோட நாயும் அவன் கூடவே போச்சு. எல்லோரும் அவனை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாங்க. மாறன இளவரசியும் சந்தோஷமா அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு கதையில உங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு டாடா.